ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா குட்கா மூமெண்ட் இந்த காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் உள்ள என்ன சிறப்பம்சங்கள், இந்த நாணயத்தில் உள்ள இந்த குட்கா மூமெண்ட்டை பற்றி என்ன சிறப்பம்சங்கள் அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு தெரிஞ்சுக்கொள்ள, அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு நாணயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாணயத்தில் அதனுடைய மதிப்பு என்ன, அது இப்போ என்ன விலை போகும், அதெல்லாம் தாண்டி அதில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில குழந்தைங்களோ இல்லை ஒரு நாணயம் சேகரிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு தகவலாக இருக்கும். சரிங்களா? முதல்ல குட்கா மூமெண்ட் அப்படின்னா என்ன? குட்கா அப்படின்றது என்னென்னா, அதாவது டிஓஐஎல், டால், அதாவது டாயில்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறது, இது என்னென்னா ஒரு ஒரு குட்கா அப்படின்னா ஆஸ்ட்ரிட்டி இல்லைன்னா டாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரிட்டினா என்ன அப்படின்னாக்கா, ஒரு எளிமையான, ஒரு சிக்கனமான, சில ஒரு கோட்பாடோடு வாழ்கிறது, எளிமையான வாழ்க்கையை பின்பற்றுறது, அது இப்படி தான் இருக்கணும்னு ஒரு வரையறை வகுத்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு அர்த்தம். அது உழைப்பு, அதாவது டாயில்னால் உழைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த குட்கா மூமெண்ட்டை தொடங்கினாங்க. அது என்னென்னா, இது இந்த காயினை பொறுத்த வரைக்கும் 150 இயர்ஸ் ஆஃப் குட்கா மூமெண்ட்டுக்கு தான் இந்த காயினை நம்ம இந்திய அரசாங்கம் வெளியிட்டுச்சு. சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கினாங்க. என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு நாம்தாரி இயக்கம் அப்படின்னும் பேர் இதுக்கு. சரிங்களா? இது பஞ்சாப் மாநிலத்தில் தான் இது ஒரு சீக்கிய சீர்திருத்த இயக்கம். சீக்கிய மக்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு சீர்திருத்த இயக்கம் தான் இந்த குட்கா மூமெண்ட்டு. இதில் என்னென்னா, முக்கியமாக என்னென்னா, ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு கீழே சமூக மற்றும் மத சீர்திருத்தங்களை, அதாவது எப்படின்னா அவங்களுடைய அடக்குமுறை, அதுக்கப்புறம் நம்மளுடைய அதாவது அந்த சீக்கிய மக்களுடைய சமூகம் மற்றும் மத சீர்திருத்தங்களை கரெக்டாக அதை நம்ம முன்னாடி மாதிரி பழையபடி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த குட்கா மூமெண்ட்டை தொடங்கப்பட்டது. இதில் என்னென்னா, இந்திய சுதந்திர போராட்டத்தில் இது முக்கிய பங்கு, இந்த குட்கா மூமெண்ட்டை ஒரு முக்கிய பங்கு வகித்தது. சரிங்களா? அப்புறம் என்ன முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமய சீர்திருத்தம், சீக்கிய மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகள் மற்றும் தவறான பழக்கங்களை அடியோடு நம்ம ஒழிச்சிடணும், அதை எதிர்த்து செயல்படணும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கிய அம்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய அசல் போதனைகள், அவங்களுக்குன்னு சில கோட்பாடுகள், கட்டுப்பாடுகள், போதனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம திரும்ப கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு தான் சமய சீர்திருத்தமாக இதனுடைய அம்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சமூக சீர்திருத்தம் அப்படிங்கும் போது சாதி வேறுபாடு, வரதட்சணை, இந்த மாதிரி சமூக தீமைகளுக்கு எதிராக போராடுறதுக்காக இந்த ஒரு இதை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு இது முக்கிய பங்கு வச்சுது, அது இந்த ஒரு குட்கா மூமெண்ட்டு. சரிங்களா? இது சமூக சீர்திருத்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிர்ப்பு, எப்படின்னா ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை ஆட்சி இருக்கு இல்லையா, அதுக்கு போராட்டத்தில் இது ஈடுபட்டுச்சு, பிரிட்டிஷரின் எதிர்ப்பு. அதுக்கப்புறம் அவங்களுடைய அதாவது ஆங்கிலேயர்களின் பொருளாதார சுரண்டல் மற்றும் அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்தது. அவங்க நம்மளை நிறைய நம்மளுடைய பொருளாதாரத்தை நிறைய சுரண்டினாங்க இல்லையா, அதுக்கு எதிராக இது குரல் கொடுத்தது. அதுக்கப்புறம் அடக்குமுறை ஆட்சிக்கும் இது ரொம்ப அதை எதிர்த்து போராடிச்சு. ஸோ இதெல்லாம் முக்கியமான பங்குகள். சுதந்திர போராட்டத்துக்கு இது ஒரு முன்னோடி. சரிங்களா? ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்துக்கு இது ஒரு உத்வேகமாக அமைஞ்சது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சில நிகழ்வுகள் நம்மளுடைய சுதந்திரத்தில் சுதந்திர போராட்டத்தில் ஒரு பெரிய ஒரு முன்னோடியாக இருந்தது. அந்த மாதிரிலாம் இது இருந்தது. இதனுடைய தலைவர்னு பார்த்திங்கன்னா பாபா ராம்சிங், இவர் தான் இந்த இயக்கத்தினுடைய தலைவர். சரிங்களா? குட்கா இயக்கம் இந்தியாவின் சமூக மற்றும் மத வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வு. சரிங்களா? இது பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை
ஏற்படுத்துச்சு. அதோடு வந்து சுதந்திர போராட்டத்தில் ஒரு மிக முக்கிய பங்கு வச்சுது. ஸோ குட்கா மூமெண்ட்டுன்றது இதுதான். அதாவது சீக்கிய மக்களுக்காக முக்கியமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம். சரிங்களா? இதுதான் இதனுடைய குட்கா மூமெண்ட்னா இதுதான். இது ஆக்சுவலாக இதில் என்னென்னா 2007லேயே வந்து இந்த காயினை வந்து அதாவது அச்சடிச்சிட்டாங்க. பட்டு 2012 தான் வெளியிட்டாங்க. ஏன்னா சில வரலாற்று ஆசிரியர்கள் வந்து அது எப்போ இந்த குட்கா மூமெண்ட் வந்து முடிவுக்கு வந்ததுன்ற ஒரு சர்ச்சை இருந்துக்கிட்டே இருந்ததுனால அதை வந்து தடுத்தாங்க. ஸோ 2007 அச்சடிக்கப்பட்டாலும் இந்த காயின் வெளியிடப்பட்டது 2012 தான். இது முக்கியமான ஒரு சிறப்பு. ஸோ இது வந்து ஒரு நிக்கல் பிராஸ் காயின் ஃப்ரெண்ட்ஸ். காயினோட வேல்யூன்னு பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து அந்தளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் இதில் உள்ள அந்த குட்கா மூமெண்ட்டினுடைய சிறப்பு அதை நம்ம இந்த காயினில் இந்த நாணயத்தில் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா 5 ரூபாய் நாணயங்கள் இருக்கு இல்லையா, நினைவு வகை நாணயங்கள். இது ஒரு நினைவு வகை நாணயம். பொதுவாக நினைவு வகை நாணயம்னா என்ன, ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டோ இல்லைன்னா மூமெண்ட்டு இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு இயக்கம் இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம், இல்லை ஒரு தலைவர்களுடைய பிறந்த நாள் இறந்த அந்த இதை குறிப்பிட்டு இது பண்ணலாம். இந்த மாதிரி தான் நினைவு நாணயங்கள் வந்து நிறைய அச்சிடப்படுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2018க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 5 ரூபாயில் நினைவு நாணயங்கள் அச்செடுக்கிறதே வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து நிறுத்தி வச்சுருக்கு. ஸோ இதுக்கு மேலே அடிப்பாங்களான்னு தெரியாது, அச்சடிப்பாங்களான்னு. பட் 2018ஓடு நிறுத்தியிருக்காங்க. இந்த பிசிஎம் காயின் ஒரு காயின் இருக்கும், பிரசந்த சந்திராமகல நோபிஸ். அதுக்கப்புறம் வந்து 5 ரூபாயில் எந்த ஒரு நினைவு வகை நாணயமும் அடிக்கப்படவில்லை. ஸோ மேலும் மேலும் இந்த மாதிரி நினைவு வகை நாணயங்கள் வந்து பிற்காலத்தில் அதாவது எப்படி சொல்கிறது, இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சதுன்னா ஒன்றுக்கும் வந்து மதிப்பு அதிகமாக தான் ஆகும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் போடணும்னு நினச்சது. ஸோ இதுதான் வந்து குட்கா மூமெண்ட்டோட சிறப்புகள். வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். வேறு ஒரு நாணயத்தை பற்றி நான் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.